யோசிச்சு பாருங்க, நீங்க திடீர்னு தடுமாறும்போது உங்களை நீங்களே காப்பாத்துக்க உங்க உடம்புக்கு அரை வினாடிக்கும் குறைவான நேரம்தான் கிடைக்குது. இது அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் இல்ல. இது சரியான தயாரிப்புல இருக்கு. அந்த தயாரிப்புக்கு பேர்லாம் உடற்பயிற்சி. முதல்ல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வலிமைக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம்? வலிமைங்கிறது ஒரு வெயிட்டான பொருளை தூக்குறது. ஆனா சக்திங்கிறது நீங்க தடுமாறும்போது அந்த அரை வினாடிக்குள்ள உங்களை நீங்களே புடிச்சு நிறுத்த தேவையான வேகம், அந்த ஸ்பீடு தான் சக்தி. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 75 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கால்ல இருக்கிற சக்தி 2-3% வரைக்கும் குறையுதான். இது கேட்க சின்ன நம்பரா இருக்கலாம். ஆனா இதனால தான் படிக்கட்டு ஏறுறது, சேர்ல இருந்து எழுந்திருக்கிறதே மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மலை மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நம்மள நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், நான் டெய்லி வாக்கிங் போறேன், அதுவே போதும்னு. ஆனா அது ஒரு தப்பான கணக்கு. வாக்கிங் உங்களை முன்னோக்கி நகர வைக்கும், சரிதான். ஆனா நீங்க தடுமாறும்போது உங்களை சட்டென்று நிலைநிறுத்த சில ஃபாஸ்ட் ட்விட்ச் தசை நார்கள் தேவை. அத வாக்கிங் உருவாக்காது. அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு. சரி, நாம பார்க்க போற முதல் பயிற்சிக்கு வருவோம். ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பயிற்சி. சொல்லப்போனா நம்ம உடம்புல பல வருஷமா நம்ம பயன்படுத்தாம விட்ட சில தசைகளை மறுபடியும் எழுப்பி விடுற மாதிரி. ரொம்ப சிம்பிள். ஒரு சேர்ல உட்கார்ந்து ஒரு கால லேசா தூக்குங்க. இப்போ மெதுவா கடிகார திசையில ஒரு 10 தடவை உங்க கணுக்கால சுத்துங்க. அப்புறம் அதே மாதிரி எதிர் திசையில 10 தடவை. முடிஞ்சதும் இதே மாதிரி அடுத்த கால்ல செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த பயிற்சி உங்க கணுக்கால் இயக்கத்தை நல்லா மேம்படுத்தும். இது நம்ம உடம்போட பேலன்ஸ்க்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி. மேடு பள்ளமான இடங்கள்ல நடக்கும்போது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். அடுத்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதுதான் நம்ம கெண்டங்கால் தசைகள். நாம நடக்கும்போது நம்மள முன்னாடி தள்ளி விடுறதே இந்த தசைகள் தான். ஆனா நாம இவங்கள பெருசா கண்டுக்கிறதே இல்ல. இதுவும் ரொம்ப சுலபம். நாற்காலியில நேரா உட்காந்து உங்க 2 பாதங்களையும் தரையில தட்டையா வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா உங்க குதிக்கால்களை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. ஒரு 2-3 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அப்புறம் மெதுவா கீழே இறக்குங்க. இந்த பயிற்சிய நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க நடை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். மாடிப்படி ஏறுறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்காது. அது ரொம்ப சுலபமா ஆயிடும். இப்போ நாம பார்க்க போற பயிற்சி தொடை தசைகளுக்கானது. உங்க சுதந்திரத்தை உங்க கையிலேயே வைக்கிறதுக்கு இந்த தசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னா அது மிகையாகாது. நாற்காலியில நல்லா சாய்ந்து உட்கார்ந்து ஒரு காலை மட்டும் மெதுவா தரைக்கு இணையா வர்ற வரைக்கும் நேராக்குங்க. அந்த நிலையில தொடை தசைய நல்லா இறுக்கி ஒரு 3-5 வினாடி பிடிங்க. அப்புறம் மெதுவா காலை கீழே இறக்குங்க. தொட தசைகள் வலுவாய் இருந்தா என்ன நன்மை? நாம சேர்ல இருந்து சுலபமா எழுந்திருக்க முடியும், கார்ல இருந்து வெளியே வர முடியும், ஏன் பாத்ரூம்ல கூட பாதுகாப்பா உட்கார்ந்து எழ முடியும். இதுக்கெல்லாம் இந்த தசைகள் தான் காரணம். இது ஒரு சூப்பரான பயிற்சி. ஏன்னா இது நாம நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நம்ம மூளைக்கும் தசைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொடர்பு பாதைக்கு இது ஒரு நல்ல ரீட்ரைனிங் கொடுக்குது. நாற்காலியோட நுனியில உட்கார்ந்து முதுக நேரா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாட்டுக்கு தாளம் போடுற மாதிரி ஒவ்வொரு முழங்காலையும் மாத்தி மாத்தி உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குங்க. ஒரு சீரான வேகத்துல செய்யணும். இந்த பயிற்சி உங்க இடுப்பு தொடை தசைகளை நல்லா வலுப்படுத்தும். இதயத்துக்கும் இது ரொம்ப நல்லது. முக்கியமா வாசப்படி மாதிரி சின்ன சின்ன தடைகளை தடுக்கி விழாம தாண்டி போக இது ரொம்பவே உதவியா இருக்கும். நாம இப்போ பார்க்க போறதுதான் இந்த 5 பயிற்சிகள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது ஏன் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட், அதாவது தங்கத்தரம்னு சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட சுதந்திரம் குறைய போகுதா இல்ல அவர் கீழே விழ வாய்ப்பிற்கான கணிக்க மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ற ஒரே விஷயம் அவரால ஒரு சேர்லேருந்து எழுந்து நிக்க முடியுதாங்கிறது தான். இதுவே இதோட முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கும். நாற்காலியோட நுனியில உட்கார்ந்து பாதங்களை உங்க இடுப்பு அகலத்துக்கு விரிச்சு வச்சுக்கோங்க. கைகளை மார்புக்கு குறுக்க கட்டிக்கிட்டு உடம்ப கொஞ்சம் முன்னாடி சாய்த்து உங்க குதிகால்களுக்கு அழுத்தம் கொடுத்து முழுமையா எழுந்து நில்லுங்க. கையோட உதவி இல்லாம செய்யணும். இந்த ஒரு பயிற்சியை நீங்க சரியா செய்ய கத்துக்கிட்டாலே போதும். உயரம் குறைவான சோஃபாலேருந்து எழுறது, பாத்ரூம்லேருந்து வெளியே வர்றது மாதிரியான பல நிஜ வாழ்க்கை சவால்கள் ரொம்ப சுலபமாயிடும். இது உங்க சுதந்திரத்தை உங்க கையிலேயே வைக்கும். பாருங்க, நாம பார்த்த இந்த 5 பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்கறது வெறும் வலிமை மட்டும் இல்ல. அதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது செயல்பாட்டு வலிமை. ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்துறதில்ல, நம்ம அன்றாட வேலைகளை நாமளே நம்பிக்கையோடு பாதுகாப்பா செய்ய தேவையான வலிமை தான் இது. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து இத செயலுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம்.
உங்க வலிமையையும் உங்க சுதந்திரத்தையும் மீட்டெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். ஆரம்பிக்கிறதுக்கு என்னைக்குமே லேட் இல்ல. இன்னிக்கே ஆரம்பிக்கலாமே.